வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த போர்வெல்ல பிவிசி பைப் பயன்பாடுகளும், அதை என்ன சைஸ் யூஸ் பண்ணுறோம், அது எதனால் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி பைப்புகளை வந்து எந்தெந்த போர்வெலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத விரிவாக பார்த்துக்கலாங்க. குறிப்பாக வந்து நம்ம 6 இன்ச் போர்வெல் அமைக்கிறோம் அப்படின்னா நம்ம அதில் வந்து 7 இன்ச் பைப் வந்து பயன்படுத்துகிறோம். அதில் வந்து நம்ம பிவிசி பைப் வந்து அதிகபட்சம் நம்ம அங்கே பயன்பாட்டில் இருக்குது. மற்ற மாநிலங்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து இரும்பில் உள்ள கேசிங் பைப் தரக்கூடிய இடங்கள்லாம் இருக்குது. அதாவது அந்த ஏரியாக்களை பொறுத்து கொஞ்சம் சில மாறுபாடான ஒரு கல் அமைப்பு இருக்கும். சில இடங்களில் வந்து அதை வந்து காஸ்ட் வைஸில் குறைக்கிறதுக்காக அந்த மாதிரி சில இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அந்த இரும்பு குழாய்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய ஏரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வட மாநிலங்களில் தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு போர்வெல்லில் வந்து அதிகபட்சம் அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 வருடங்கள் தான் வந்து பயன்பாட்டில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த போர்வெல் அந்த ஏரியா தண்ணி குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த போர்வெலை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த இரும்பு பைப்பை வந்து ஒரு குறிப்பிட்ட ஆழத்துலேயே மடக்கி விட்டுருவாங்க. அது மாதிரி பயன்பாட்டில் இருக்குது. நம்ம வந்து அந்த மாதிரி செய்கிறதில்ல. நம்ம முழுக்க முழுக்க நம்ம ஒரு போர்வெல் அமைச்சோம்னா அது பல வருடங்களுக்கு வர மாதிரி தான் நம்ம இங்கே அமைக்கிறோம். அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து பிவிசி பைப் வந்து அதிகம் யூஸ் பண்ணுறோம். இந்த பிவிசி பைப்பில் வந்து நிறையா நன்மைகளும் இருக்குது, கொஞ்சம் சில தீமைகளும் இருக்குது. அதே மாதிரி காஸ்ட் வைஸில் எடுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிவிசி வந்து இரும்பு பைப்போட நமக்கு காஸ்ட் அதிகம் தான். நம்ம வந்து போர்வெல்லில் வந்து பயன்பாட்டில் இருக்கக்கூடியது வந்து நம்ம 7 இன்ச்சில் வந்து நமக்கு வந்து கமர்ஷியல் கிரேடு இருக்குது, ஐஎஸ்ஐ ப்ராடக்ட் இருக்குது. அதே மாதிரி ஸ்கிராப் மெட்டீரியலில் வரக்கூடிய பைப்புகளும் இருக்குது. அதாவது லோக்கல் பைப்புன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் வந்து இந்த லோக்கல் பைப் வந்து மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த கமர்ஷியல் கிரேட் மட்டும் ஐஎஸ்ஐ வந்து பயன்பாட்டில் வச்சுருக்கோம். இப்போ ஒரு தோட்டங்களுக்கு போர்வெல் அமைக்கிறோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கமர்ஷியல் கிரேட் பைப்பே போதுமானது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு போர்வெல் அமைச்சிட்டு நம்ம அந்த இடத்துல எப்போ வேணாலும் திரும்ப ரீஒர்க் பண்ணலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அது இல்லாமல் கொஞ்சம் காஸ்ட் வைஸில் வந்து அது ரேட்டு கம்மி. ஐஎஸ்ஐ ப்ராடக்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு காஸ்ட் அதிகம் தான். அதே மாதிரி போர்வெல் வந்து அமைக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த பைப்புடைய காஸ்ட்டு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கடையை விட. உதாரணத்திற்கு ஒரு கடையில் வந்து ஒரு ஐஎஸ்சி பைப்பு வந்து நமக்கு ஒரு 5000 கிடைக்குன்னா அதனுடைய அடிக்கணக்கில் வந்து உங்களுக்கு 250 தான் சார்ஜ் ஆகும். ஆனால் அதை வந்து போர்வெல் மிஷினில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 450 வரையும் சார்ஜ் பண்ணுவாங்க. அது எதனால் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அது வந்து என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அது வேறு ஒன்றும் இல்லைங்க. அந்த பைப்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது ஃபிட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ட்ரில்லிங் ஒர்க்கு. அந்த ட்ரில்லிங் ஒர்க் அப்படின்னா நம்ம ஒரு 7 இன்ச் பைப்பை வந்து இன்னைக்கு சென்டராக அலைன் பண்ணி நம்ம அதை ட்ரில் பண்ணணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 இன்ச் அளவுக்கு வந்து போர்வெல்ல வந்து வெட்டினா மட்டும்தான் அது சாத்தியம். ஏன்னா அந்த பைப்புடைய உள்ளளவு மட்டும்தான் உங்களுக்கு 7 இன்ச் இருக்கும். வெளியே வந்து கப்ளிங் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 இன்ச் 8 இன்ச் கிட்ட வந்துடும். அதனால் வந்து பைப்பு வந்து நம்ம சென்டராக அலைன் பண்ணணும்னா கம்பல்சரி நம்ம வந்து ஒரு 10 இன்ச் அளவுக்கு ட்ரில் பண்ணணும். அப்போ அந்த 10 இன்ச் போர்வெல் அமைச்சா நமக்கு என்ன காஸ்ட் வருதோ அதில் மீதம் உள்ள காஸ்ட்டை தான் வந்து இந்த பைப்போட சேர்த்துருப்பாங்க. அந்த 6 இன்ச் போர்வெலுக்கு உள்ள காஸ்ட்டை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய காஸ்ட்டை மட்டும்தான் இதில் வந்து சேர்த்துவாங்க. அதை வந்து இதில் பெரும்பாலும் வந்து அதை வந்து விளக்கமாக நிறைய பேருக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா நிறைய நண்பர்கள் புதுசாக அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு பெரிய புரிதல்லாம் இருக்காது. நீண்ட காலமாக தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் கண்டிப்பாக அதை பற்றின விளக்கங்கள்லாம் தெளிவாக சொல்லுவாங்க. இதுதான் காரணம். இந்த பைப்புடைய காஸ்ட்டோட என்றைக்குமே வந்து நம்ம அந்த கட்டிங் ப்ளஸ் அந்த ஃபிட்டிங் எல்லாமே சேர்ந்து தான் நமக்கு வந்து அந்த காஸ்ட் வந்து உங்களுக்கு 450 ஃபிக்ஸ் பண்ணுறது. அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் கிரேடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னோம்னா இன்றைக்கி வந்து ஒரு 300 350 வந்து ஃபிக்ஸ் பண்ணி செட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த ஐஎஸ்ஐ பைப்போட உங்களுக்கு வந்து கமர்ஷியல் கிரேட் பைப் வந்து ரேட்டு கம்மி. அது வந்து இந்தியன் ஸ்டாண்டர்டில் வந்து நமக்கு வந்து செய்யக்கூடியது ஐஎஸ்ஓ கிரேடும்பாங்க. அந்த மாதிரி கமர்ஷியல் கிரேடில் வந்து செய்யக்கூடிய பைப்பு வந்து உங்களுக்கு வந்து ரேட்டு கம்மினால அந்த ரேட்டு வந்து வேரியேஷன் வருது. அதே மாதிரி இந்த பைப்புகளுடைய அளவுகள்னு ஒன்று இருக்குது. அதாவது அதில் வந்து கேஜ் 6 கேஜி 4 கேஜின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, 8 கேஜின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எந்தெந்த போர்வெல்லில் பயன்படுத்தலாம் அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு லென்த்து அல்லது 2 லென்த்துகள் வருதுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம 4 கேஜி பைப்பே போதுமானது. அதே மாதிரி கொஞ்சம் மாட்ரேட்டான ஒரு மண் கண்டங்கள் உள்ளது, சாயிலோட டைப்பு அல்லது வந்து அந்த இடத்துல வந்து நிறைய நொறுங்கு பாறைகள் இருக்குது அந்த பைப் வைக்கக்கூடிய மட்டங்களில், அந்த மாதிரி இடங்களில் வந்து கம்பல்சரி நம்ம 6 கேஜி பயன்படுத்திக்கிறது வந்து பெஸ்ட்டு. நமக்கு வந்து இந்த 4 கேஜி பைப்புக்கும் 6 கேஜி பைப்புக்கும் கண்டிப்பாக ரேட் வந்து வேரி ஆகும். இதனால் வந்து நம்ம வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதை வந்து இது பண்ணிக்கலாம். வீடுகளை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி வந்து நம்ம 6 கேஜியை பயன்படுத்திக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம திரும்ப அந்த இடத்துல ரீஒர்க்கோ வேறு எதுவுமே செய்ய முடியாது. இதுதான் காரணம். அதாவது வந்து உங்களுக்கு வந்து பிவிசியில் வந்து இந்த விலைகள் மாறுபடுறதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம வந்து வீடுகளுக்கு ஐஎஸ்ஐ ப்ராடக்ட் வச்சு போர்வெல் அமைக்கணும். அதுவும் பைப்பை வந்து ஃபஸ்ட்டே செட் பண்ணிவிட்டு நம்ம போர்வெல் அமைக்கிறது இன்றைக்கி ஒரு சிறந்த வழி. போர்வெல் அமைச்சிட்டு மறுபடியும் நம்ம பைப் வைக்கும்போது அது சரியான அலைன்மெண்ட்டில் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. இது மாதிரி நிறைய தகவல்களை பார்த்துருக்கோம். மேலும் நாளைக்கு புதிய தகவலோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.